வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 17 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாகி தற்பொழுது மேற்கு வங்கத்தில் நுழைய தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு மதியம் முழுமையாக மேற்கு வங்கத்தில் நுழைந்து அது ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசாவின் வடக்கு பகுதி வழியாக செயலிழந்து கொண்டே மேற்கு நோக்கி பயணிக்கும். எப்பொழுது நாம சொல்லியிருக்கிறோம், எப்பொழுது தரையிறகிறதோ அப்பொழுது செயலிழக்கும் பொழுது காற்றோட வேகத்துல மாறுபாடு ஏற்படும். ஏற்கனவே சொன்னோம், பசிபிக் பெருங்கடல்ல தைவான், சீனாவை கடக்கும் பொழுது ஒரு மாறுபாடு ஏற்படும் சொன்னோம். அப்ப வேகத்துல ஏற்படக்கூடிய ஒரு தேக்கம், டைட்டா ஓடிட்டு இருக்கக்கூடிய காற்றுல திடீரென்று ஒரு தேக்கம் ஏற்படும் பொழுது என்ன ஆகும்னா, காற்றில் திசையில் வேகத்தில் மாறுபாடு ஏற்படும். அந்த மாறுபாடு இன்றைக்கு மதியம் முதல் இப்பொழுதே தொடங்கி இருக்கு. இருந்தாலும் அது வெப்பச்சலனத்திற்கு சாதகமாக மதியம் முதல் ஏற்படும் அமையும். இன்றைக்கு மதியம், அதாவது நண்பகல் முதல் எங்க மழைப்பொழிவு தொடங்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல கர்நாடகாவின் பெங்களூரு, மைசூரு உள்ளிட்ட பகுதிகள், பிறகு குப்பம், அதனை ஒட்டியுள்ள கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள், அதனை தொடர்ந்து கர்நாடக எல்லையோர ஈரோடு, நீலகிரி மற்றும் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பிற பகுதிகளில் இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு மழை பொழிவு ஆங்காங்கே தொடங்கும். அதே போல கோயமுத்தூர் வடக்குக்கு இன்றைக்கு மாலை மழை வாய்ப்பு இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திலும் கொஞ்சம் கூடுதலாக இடி மின்னல் மழை பொழிவாக இருக்கும். நீலகிரி, கோயமுத்தூர் வடக்கு, திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே, அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதி, இன்றைக்கு மதியத்துக்கு மேல திருமூர்த்தி மற்றும் வால்பாறை இடைப்பட்ட பகுதியில் கருமேகம் சூழ்ந்து இடிமின்னல் கருமேகங்கள் உருவாகலாம். அது அப்படியே கொடைக்கானல் மலை போய் மழை பொழிவை கொடுக்கும். பிறகு தேனி மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் உருவாகி மதுரை மாவட்டத்தோட உசிலம்பட்டி, மேலூர், பாலமேடு, அலங்காநல்லூர், அப்படியே பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை, கொட்டாம்பட்டி, அங்கிருந்து அப்படியே திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்ட எல்லையோரம் அப்படியே மழை பொழிவை தொடங்கி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, பிள்ளையார்பட்டி, திருப்பத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம் அப்படியே ஆவுடையார் கோவில், அறந்தாங்கி, அப்படியே தொண்டி வரைக்கும், அப்படியே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை, மானாமதுரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகளுக்கும், புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும், அதாவது ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம், மீமிசல் மற்றும் கட்டுமாபடி, அப்படியே மணமேல்குடி, அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும், அரிமளம், புதுக்கோட்டை, ஆலங்குடி, கரம்பக்குடி, மேலும் வடகாடு, அப்படியே பார்த்தீங்கன்னா திருவோணம், கந்தர்வக்கோட்டை, அப்படியே ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பாப்பாநாடு இடைப்பட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு மாலை மழை பொழிவு வந்து நெருங்கும். அதே வேளையில கர்நாடக பகுதிகளில் உருவாகும் மழை, அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் உருவாகும் மழை நீலகிரி, திருப்பூர் வடக்கு, கோயம்புத்தூர் வடக்கு, ஈரோடு வடக்கு வழியாக நாமக்கல், கரூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நல்ல வார்த்தைகளை பார்க்கணும். ஒரு சில பகுதிகளுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, உறுதி இல்லை. ஆனா நாமக்கல் மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு கரூரை விட. அதை விட கூடுதல் வாய்ப்பு சேலம் மாவட்டத்திற்கு. அதுலயும் மேட்டூர், அந்த நெருப்பூர், இந்த பகுதி வழியாக அப்படியே கிழக்கு நோக்கி முன்னேறி மரங்களால் குளிர்விக்கப்பட்டு கல்வராயன் மலைப்பகுதி, மேலும் பச்சைமலை, கொல்லிமலை பகுதி, அப்படியே ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை பகுதி, அதாவது திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், அதாவது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஊத்தங்கரை மற்றும் தர்மபுரி மாவட்டத்தோட பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பொம்மிடி பகுதி, அதையும் தாண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன சேலம், ஆத்தூர், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள், விழுப்புரம் மாவட்ட பகுதிகள், விழுப்புரம் மாவட்டத்திலையும் வடக்கு பகுதி, திருவண்ணாமலை மாவட்ட பகுதி, சாத்தனூர் அணைக்கட்டு பகுதிகள் உட்பட, திருவண்ணாமலை நகரம் உட்பட, அப்படியே பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரத்திற்கு இன்றைக்கு முன்னிரவிலே கனமழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கு. டெல்டாவில் வேதாரண்யம் பகுதி கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை வரும். அது தாண்டி மதுக்கூர் வரும். மன்னார்குடிக்கும் வர வாய்ப்பு இருக்கு. நீடாமங்கலத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. கும்பகோணத்துக்கு கூடுதல் வாய்ப்பு. தெற்கு காற்று கூடுதலாக இருக்கும்போது தெற்கு காற்றின் காரணமாக கும்பகோணம், மயிலாடுதுறை, அரியலூர், ஜெயங்கொண்டம் போன்ற பகுதிகளுக்கு அப்படியே தள்ளிவிடப்பட்டு அப்படியே மயிலாடுதுறை மாவட்டத்தோட மணல்மேடு, கடலூர் மாவட்டத்தோட காட்டுமன்னார் கோவில், ஸ்ரீமுஷ்ணம்,
அப்படியே பார்த்தீங்கன்னா முட்டம், அப்படியே சிதம்பரம், புவனகிரி பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படியே பிச்சாவரத்துக்கும் அங்கே நுழையக்கூடிய காற்று சென்னையை நோக்கி தள்ளும். கடலூர் மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய வளைவு காரணமாக அங்கே நுழையக்கூடிய காற்று அப்படியே செங்கல்பட்டு, விழுப்புரம் மழையை செங்கல்பட்டு கொண்டு விழுப்புரம் மழை பிடிப்பை புதுச்சேரி வழியாக நுழையக்கூடிய காற்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், பிறகு ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கும் காஞ்சிபுரத்திற்கும் இன்றைக்கு மாலை, பின் மாலை, முன்னிரவு, நள்ளிரவு வரைக்கும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு நள்ளிரவு வரை நல்ல மழை தெரிகிறது. நாளை அதிகாலை வரை கூட இந்த மழைப்பிடிவு சென்னைக்கும் டெல்டாவிற்கும் இடைப்பட்ட கடலோர பகுதிகளில் கடல்ல பொழிந்து கொண்டிருக்கும். நாளை காலை பொழுது விடியும் பொழுது, சனிக்கிழமை அதிகாலை பொழுது விடியும் பொழுது வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும். வடகடலோரத்துல ஒரு சில இடங்கள்ல தூறலும் தொடர்ந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, இரு காற்று இணைவு, கரையை கடக்கக்கூடிய காற்றழுத்த தீவிர தாழ்வு பகுதி விட்டம் அதிகரிக்கும் பொழுது காற்றோட, அதாவது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் ஒன்றிணையும் இடமாக வடகடலோரம், வட உள் பகுதிகள் அமையும். பெரும்பாலும் கர்நாடக எல்லையோரம் முதல் வங்கக்கடலோரம், வடகடலோரம் வரைக்கும் நல்ல மழை தெரிகிறது. ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும், வட உள் மாவட்டங்களுக்கும். அடுத்த இடம் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி, டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே நல்ல மழை தெரிகிறது. மேலும் பல பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும். ரைட். நாளைக்கு எப்படி இருக்கும்? இப்படியே இந்த மழை பொழிவு வடகடலோரம், வடபுல் பகுதிகளில் தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு அப்படியே டெல்லி போய் செயலிழந்த பிறகு புதிய நிகழ்வு உருவாகும். எப்போ? 20ஆம் தேதி, 22ஆம் தேதி வாக்குல ஒரு புதிய நிகழ்வு உருவாகி 23, 24ஆம் தேதி வாக்குல அது கரையை கடக்கும் பொழுது, அது ஒரு காற்று சுழற்சியாக தான் கரையை கடந்தும் உள்ளே போய் தீவிரமடையும். இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வும் புதிய நிகழ்வும் வட இந்திய நிலப்பகுதிகளில் ஒன்றிணைந்து ஒரு நீள்வட்ட சுழற்சியாக வட இந்தியாவோட இமயமலை பகுதிகளுக்கும் வட இந்திய பகுதிகளுக்கும் கனமழை பொழிவை கொடுத்து கொண்டே இரண்டும் ஒன்றிணைந்து வரக்கூடிய மாத இறுதி நாட்களாம் 25, 26, 27, 28, 29, 30 தேதிகளில ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் பகுதிகளில அது தீவிரமடைந்து பாகிஸ்தான் மற்றும், அதாவது அரபிக் கடலோரம், குஜராத் முதல் பஞ்சாப் வரைக்கும் உள்ள பாகிஸ்தான் எல்லையோரம் மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளுக்கு தீவிர மழை பொழிவை இந்த மாத இறுதி நாட்களில் கொடுக்கும். அதே வேளையில தற்பொழுது வங்கக்கடல் வழியாக வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று பாகிஸ்தான் எல்லையோரம் வரக்கூடிய நிகழ்வின் காரணமாக ஒட்டுமொத்தமும் அரபிக் கடலோரம் வந்து பிறகு கேரளா, குறிப்பாக தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி முதல் குஜராத்தின் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் முழுமையான காற்று ஏறி தமிழ்நாடு மற்றும் கேரளாவிற்கு இந்த மாதம் 25ஆம் தேதியிலிருந்து தொடங்கும் தென்மேற்கு பருவமழை. இப்பொழுதும் தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலன இடிமழை பொழிவாக இருக்கும் 24ஆம் தேதி வரைக்கும். ஆங்காங்கே 24ஆம் தேதிக்கு பிறகு சுத்தமான ஒரு தென்மேற்கு பருவமழையாக தொடங்கி இடி இல்லாத மழைப்பொழிவாக தொடங்கி இந்த மாத இறுதி 28, 29, 30, 31 மற்றும் ஆகஸ்ட் 10 தேதி வரைக்கும் நல்லதொரு மழைப்பொழிவை ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் கொடுக்கும். குறிப்பாக தென்மேற்கு பருவமழை பொய்த்துவிட்டு போய்விடுமோ, எல்லினோ, சூப்பர் எல்லினோ என்று வறட்சி வரும் என்கிறார்களே, அந்த வறட்சி நம்மை வந்து வாட்டி விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த மாத 25ஆம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையும், மாத இறுதியில் தீவிரமடையக்கூடிய ஒரு தென்மேற்கு பருவமழையும், ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தீவிரமடைந்து காணப்படக்கூடிய தென்மேற்கு பருவமழையும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் நல்ல மழை பொழிவு கொடுக்க போதுங்க. இந்த மாத இறுதியில, அடுத்த மாதம் முதல் வாரத்துல, அதாவது ஜூலை இறுதி நாட்கள் மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்துல தமிழ்நாட்டிலே வெப்பச்சலன இடிமழை பொழிவு மதியமே ஆங்காங்கே தொடங்கி மாலை இரவு நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது. குறிப்பாக வங்கக்கடலோரம், வேதாரண்யம் உட்பட, ராமேஸ்வரம் உட்பட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம், வடவுள் பகுதிகள் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இந்த மாத இறுதி நாட்களும் அடுத்த மாத முதல் வாரமும் இது ஏற்கனவே நாம வழங்கியது தாங்க. நம்ம சொன்னதுதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். எதுவும் புதிதா மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. அதை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்றோம். இந்த மாத இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்துல நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஏற்கனவே சொன்னது போல மீண்டும் ஒரு 5 நாள் இடைவெளி கிடைக்கும். மீண்டும் எல்னினோ வந்து விட்டோ என்று ஆகஸ்ட் 10ஆம் தேதி வாக்குல நீங்கள் அச்சப்படக்கூடாது. இதுவரைக்கும் வீசி கொண்டிருந்த அனல் வெயில், அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கூடிய, மிரட்டி கொண்டிருந்த, உங்களை மனக்கவலைக்கு ஆழ்த்தி இருந்த, உங்களை திசை மாற்றி வைத்திருந்த அந்த அனல் வெயில் இன்றைய மழைக்கு பிறகு நாளையிலிருந்து குறையும். 24ஆம் தேதியிலிருந்து மேலும் குறையும். மாத இறுதியில் முற்றிலும் விலகும் இந்த அனல் வெயில். ஆகஸ்ட் முதல் வாரத்துல வெயில் இருக்காது.
சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டை நோக்கி வந்தாலும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி தமிழ்நாட்டில் நுழைந்து செப்டம்பர் 2 தமிழ்நாட்டை விட்டு விலகி குமரி கடலில் இறங்கினாலும் அந்த நேரத்தில் வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும் என்பதனால சூரியனின் குத்துக்கதிர் விழக்கூடிய நாட்கள்ல பெரிதாக இருக்காது வெயில். ஆனால் ஏதேனும் ஓரிரு நாட்கள் சுமார் ஒரு 5 நாள் அதிகபட்சமாக ஒரு இடைவெளி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நாளில் கொஞ்சம் வெயில் இருக்கலாம். அதற்காக மீண்டும் எல்னினோ கவலையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே ஆகஸ்ட் 15க்கு பிறகு வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். ஆகஸ்ட் இறுதி வாரம் மிக பலத்த மழையெல்லாம் இருக்கிறது. கர்நாடகா மற்றும் கேரளாவிலே அணைகளில் நிரப்பும் மழைப்பொழிவு காணப்பட இருக்கிறது, கொடுக்க இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் அதே நேரத்தில் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு மாலை இரவிலே கொடுத்து கொண்டிருக்கும். அக்டோபர் 15 தேதி மூக்கிலே விரல் வைத்து இது தென்மேற்கு பருவமழையா வடகிழக்கு பருவமழையா, எல்னினோ என்றார்கள், வறட்சி வரும் என்றார்கள், இப்படி கொட்டுகிறதே, அறுவடை பாதிப்படைய போகிறது, அறுவடைக்கு இடைவெளி கிடைக்குமா, அறுவடை எப்பொழுது செய்யலாம் என்ற நாட்களை அவரவர் திட்டமிடுதலுக்கு இடையூறு கொடுக்கும் வகையில கடும் மழை பொழிவு ஆகஸ்ட் முதல் வாரத்துல இருக்கும். விட்டு விட்டு மழை இருந்தாலும் அது மாலை இரவு மழையாக இருந்தாலும் காய விடாமல் மழை இருந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் 15 தேதி மன்னிக்கவும், அக்டோபர் 15 தேதி அக்டோபர் 15 தேதி அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். அக்டோபர் 18 அப்படியே வடகிழக்காக மாறும். தொடங்கியது முதல் பலத்த மழை, சிறு நிகழ்வும் அதிக மழை தரும். கண்டிப்பாக இந்த ஆண்டு 2026 அக்டோபர் 18 முதல் ஜனவரி 2027, அதாவது ஜனவரி 10 2027 ஜனவரி 10 முடிய அதிக மழை இருக்கிறது. மழை நாட்கள் அதிகம், இடைவெளி நாட்கள் குறைவு, சிறு நிகழ்வும் அதிக மழை தரும். வலுவான நிகழ்வும் உண்டு. கண்டிப்பாக குளங்களை ஏரிகளை நிரப்பும் மழைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக வடகடலோரம் வட உள்பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், தென்கடலோரம் மற்றும் மத்திய உள்பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழை இருக்கு. சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கு. அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கு. அதே போல் இலங்கைக்கும் இருக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில், இப்பொழுதைய காலகட்டத்தில் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் தான் தென்மேற்கு பருவமழை பெய்யும். அது 24ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்கிறது. இன்று மாலை தொண்டி மற்றும் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதியில் வந்து கடல்ல இறங்கக்கூடிய அந்த இடிமழை யாழ்ப்பாணம் பகுதியை நோக்கி, அதாவது யாழ்ப்பாணம் மற்றும் அந்த தலைமன்னார் பகுதியை நோக்கி இடிமழை வரலாம். மீண்டும் தென்மேற்கு பருவமழையாகத்தான் அது கொழும்பு காலி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும். நல்ல ஒரு மழைப்பொழிவெல்லாம் செப்டம்பர் ஆகஸ்ட் பிற்பகுதி செப்டம்பர்லாம் இலங்கைக்கு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனல் வெயில் விலகி மாலை இரவு இடிமழை பிடிப்பு தொடங்க 24ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்க அது மாத இறுதி நாட்களில் வலுப்பெற கண்டிப்பாக அது வெப்பச்சலத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலும் கேரள கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழையும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பலத்த மழையும் ஆகஸ்ட் 15க்கு மேலும் பலத்த மழையும் இருக்கும் என்பதையும், செப்டம்பர் மாதம் அதிக மழை இருக்கிறது என்பதையும், வெப்பத்திற்கு பிறகு மாலை இரவு இடிமழை பிடிப்பும் தென்மேற்கு பருவமழையும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாநிலங்களுக்கும் இருக்கும் என்பதையும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். குழப்பம் வேண்டாம். எல்னினோ கவலையை மனதில் அழுத்தி கொண்டு மனவேதனையும் குழப்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. ஆனால் நாம் நினைக்கும் பொழுது மழை பெய்யாது. அது பெய்யும் பொழுது நாம் சேமித்து பயன்படுத்த வேண்டும். மழை நீரை சேகரிப்போம், பண்ணை குட்டைகளை அமைப்போம், இருக்கும் பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம், கரைகளை வலுப்படுத்துவோம். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னேற்பாட்டுடன் இருப்போம். ஏன் தென்மேற்கு பருவமழை பின்மழை 45 நாட்கள் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பின்மழையாக வலுத்து பெய்ய இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை வலுத்து பெய்ய இருக்கிறது என்பதையும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அச்சம் வேண்டாம். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.